இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பிரதான பொருட்களில் என்ன இருக்குது? நம்மளுக்கு வந்து தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள், எண்ணெய் வித்துக்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள், இது ஒரு பக்கம் போயிடுது. இன்னொரு பக்கம் வந்து மனுஷன் தொன்று தொட்ட காலத்திலிருந்து மாமிச உணவைத்தான் பிரதானமாக உணவாக கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறான். வளர்ப்பு பண்ணைகள், கோழி பண்ணைகள், அது வந்து பெரிய ஃபீல்டு. அது இப்போ வரைக்கும் இல்ல சார், ரொம்ப பெரிய ஃபீல்டு. அது எல்லா நாட்டிலையும், இங்க மட்டும் இல்ல. இப்போ நாமக்கல்ல எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனையோ கோடி முட்டை உற்பத்தி பண்றாங்க. இந்தியா முல்லா போகுது, இந்தியா இல்லாம வெளிநாடுகளுக்கு எவ்வளவோ போகுது. எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் சீ ஃபுட்ஸ் நம்ம தயாரிக்கிறோம் தெரியுமா உனக்கு? அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பயந்துருவேன். அதெல்லாம் இல்லைன்னா ஏது உணவு? எல்லாம் வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சா உங்களுக்கு ஏது உணவு? முடிஞ்சுது கதை உங்களுக்கு. அதில் எவ்வளோ மில்லியன் மெட்ரிக் டன் நம்ம வந்து கடல் வாழ் உயிரினங்களை பிடித்து, நம் உணவுக்கு தேவையான உயிரினங்களை பிடித்து நாம் அதை உணவாக பயன்படுத்துகிறோம் என்பது கணக்கில் அடங்காது. வணக்கம் நேயர்களே, டாக்டர் சி கேனோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ வந்து இந்த மண்ணோட நலன்கள் என்ன, விவசாயிகள்லாம் யார், என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கரெக்டாக சாப்பிட்றோமா, எல்லாமே எவ்வளோ வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்குல்ல. அதை பற்றி நிறைய விஷயங்கள் தான் இப்போ சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். சார், இப்போது இந்த தாவரங்கள், அப்புறம் வந்து இந்த மனிதர்கள் வந்து எப்படி இந்த கனிம வளங்களோட, இந்த சாயிலோடலாம் வந்து பின்னி பிணைஞ்சிருக்காங்கன்றது தட்ஸ் ஃபைன் சார். ஏன்னா நம்ம வந்து இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். அதே மாதிரி தானே சார் இந்த கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இதெல்லாமே இருக்குது. அப்போ அதோடையும் சேர்ந்து நம்மளும் வந்து அதுவும் ஒரு மாதிரி மனுஷங்களோட வந்து தோது போகுது இல்லை சார்? ஆமாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இயற்கையினுடைய ஒரு ப்ராடக்ட்டு, கரெக்டா? ப்ராடக்ட்னே சொல்கிறீங்களா சார்? என்ன நீனா கொஞ்ச நாள் இருப்ப, அதுக்கப்புறம் உன்னை காலி பண்ணி தூக்கின்னு போயினே இருப்பாங்க. கணமுன்னி நல்லா இருக்குது, ஒன்று தூக்கின்னு ஒன்று புதைப்பான், இல்லை எரிச்சிட போகிறான். 150 வருஷம் கழிச்சு அமிர்தான்னு ஒரு பொண்ணு வாழ்ந்தான்னு ஒரு சரித்திரமும் இருக்காது. என்ன இருக்கும்? உன் ஃபோட்டோ இருக்குமா? ஃபோட்டோலாம் 25-30 வருஷத்தில் ஃபேட் ஆகிடும். உன் கொள்ளு பேத்திக்கு அப்புறமா எதனா ஒரு ஃபோட்டோ ஃபேட் ஆகிருந்தால் தூக்கி கோப்பையில் போட்டு போயிடும். ரைட்டா? நீ சின்ன வயசில் போட்ட துணி ஏதாவது வச்சுருக்கியா? இல்லை. அப்புறம் எங்கே போச்சு அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. அதே தான் உன் கதையம். கரெக்டாக 100 வருஷம் 120 வருஷம் பொறுத்து அமிர்தான்னு ஒரு பொண்ணு வாழ்ந்தான்னு இந்த உலகத்தில் சரித்திரமே இருக்காது. எந்த சுவடியும் இருக்காது. நெட்டு கிட்டு லொட்டு லோஸுக்கு இந்த சிடி கிடி பென் ட்ரைவ் இதெல்லாம் 20-25 வருஷம் 30 வருஷம் தான் ஷெல்ஃப் லைஃப், அவ்வளோதான். புரிஞ்சுதா? புரியுது. இப்போ உன்னுடைய தாத்தா யாருன்னு கேட்டால் உனக்கு சொல்ல தெரியுமா? தெரியாது. பார்த்துருக்கியா அவரை? பார்த்தது இல்லைல்ல. அதே தான் உன் நிலைமையும் என் நிலைமையும். ஓகேங்களா? ஸோ இயற்கையினுடைய ப்ராடக்ட் தான் நம்ம. அந்த இயற்கையை நம்பி இருக்கோம். அதில் விவசாயம் ஒரு பக்கம். ஏன்னா நம்மளுக்கு உணவு வேணும். உணவு இல்லைன்னா செத்து போயிடுவோம். புரியுதுங்களா? பசியில் செத்து போயிடுவேன். கரெக்டு. வேறு வழியே கிடையாது. திருடியாவது திம்ப, எதுவும் இல்லைன்னா வேறு வழி இல்லையா? உயிரை காப்பாற்றிக்கணும். நம்ம சர்வைவல்னு வந்துடுது. ஆமாம் சார். அந்த விவசாயத்துக்கு துணை புரியக்கூடியது விலங்கினங்கள், மாடு. அதனால தானே அந்த மாட்டு பொங்கலே ஒன்று கும்பிட்றோம். இப்போல்லாம் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய டிராக்டர் அது இது உழக்கூடிய கலப்பையெல்லாம் வந்துடுச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விலங்கினங்களோட நம்ம சம்மந்தப்பட்டு தானே இருக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பிரதான பொருட்களில் என்ன இருக்குது? நம்மளுக்கு வந்து தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள், எண்ணெய் வித்துக்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள், இது ஒரு பக்கம் போயிடுது. இன்னொரு பக்கம் வந்து மனுஷன் தொன்று தொட்ட காலத்திலிருந்து மாமிச உணவைத்தான் பிரதானமாக உணவாக கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறான். ஓகே. அதில் எல்லாமே இருக்குது. விலங்கினங்களின் இறைச்சி, கடல் இது மெரைன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு மீன், இறால், நண்டு, ஸ்குவிட்டு நிறைய இருக்குது. எண்ணற்ற மீன் வகைகள் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா பறவை இறைச்சி அண்ட் பறவை இனத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த முட்டை,
இது வந்து ஒரு பிரதானமாக உணவாக அமைஞ்சு போகுது இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணின்னு வரோம். ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஆடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க. கரெக்ட். ஓகேங்களா? கோழி வளர்த்தா அந்த கோழி ஒரு பின்னால் ஒரு பெரிய கோழிக்குன்னு ஒரு கூண்டு மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 20-30 கோழி இருக்கும். டெய்லி ஏதாவது 2-3 கோழி முட்டையிடும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பானையில் வைப்பாங்க. அது அவங்களுக்கு உணவுக்கு பயன்படுத்திப்பாங்க. அது அப்போது ஒரு 70-80 வருஷத்துக்கு ஒரு 1960க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் இந்த பிராய்லர் வந்தது. இந்த பிராய்லர் கோழி, இறைச்சி கோழி வளர்ப்பு பண்ணைகள், கோழி பண்ணைகள். அது வந்து பெரிய ஃபீல்டு. அது இப்போ வரைக்கும் இல்லை சார், ரொம்ப பெரிய ஃபீல்டு. அது எல்லா நாட்டிலையும், இங்கே மட்டும் இல்லை. இப்போ நாமக்கல்ல எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனையோ கோடி முட்டை உற்பத்தி பண்ணுறாங்க. இந்தியா முல்லா போகுது. இந்தியா இல்லாமல் வெளிநாடுகளுக்கு எவ்வளவோ போகுது. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அது. புரியுதுங்களா? அதை நம்பி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எண்ணற்றவர்கள், இந்த நிறுவனங்களில் பணி செய்பவர்கள் எண்ணற்றவர்கள். அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஆச்சு அது. அடுத்தது அந்த கோழி இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய கோழிகள் மில்லியன்ஸ் கணக்கில் வளர்க்குறாங்களே. ஒரு நாளைக்கு மில்லியன்ஸ் கணக்கில் பேர்ட்ஸு இறைச்சி மார்க்கெட்டுக்கு வருதே. புரியுதுங்களா? இது வந்து மிகப்பெரிய துறை. இந்த துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த விஞ்ஞானம் தெரியும். அது உள்ள நான் ஃபுல்லாக டீட்டெயில் போக விரும்பல. பேரண்ட் பேர்ட்னே இருக்குது. அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு டிசைன் பண்ணுவாங்க, எந்த ஜெனட்டிக்ஸ் வச்சு உருவாக்குறாங்களோ. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இதை நம்பி வந்து நம்ம அதாவது நீங்கள் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் 2 பிரிக்கிறீங்கல்ல. ஆமாம் சார். நாளைக்கு நான் வெஜிடேரியன் உலகத்தில் வாழும் 800 கோடி மக்களும் இந்த மாதிரி முட்டை மற்றும் மாமிசம் மற்றும் கடல்சார் பிராணிகளின் உணவுகளை தவிர்த்து உலகத்தில் உள்ள முழுமையான மக்களும் 800 கோடி மக்களும் வெஜிடேரியன் தாவர வர்க்கத்தின் உணவை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய நிலை வந்தால் சோறு கிடையாது யாருக்கும். புரிஞ்சுதா சார்? சார்னா எங்கே போவ? கிடையாது. அச்சுறுத்தலாக தான் சார் இருக்கு. எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் சீ ஃபுட்ஸ் நம்ம தயாரிக்கிறோம் தெரியுமா உனக்கு? அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பயந்துருவ நீ. கரெக்டு தான் சார். அதெல்லாம் இல்லைன்னா ஏது உணவு? எல்லாம் வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பித்தா உங்களுக்கு ஏது உணவு? முடிஞ்சுது கதை உங்களுக்கு. பிச்சை தான் எடுக்கணும். அடுத்தது ஆடு. மனிதன் மிகவும் விரும்பி உட்கொள்ளக்கூடிய உணவு என்று எடுத்தால், மாமிச உணவு என்று எடுத்தால் அது ஆட்டின் இறைச்சி தான். புரியுதுங்களா? அவ்வளோ ஒரு சிறப்பான உணவு அது, அந்த ஆட்டின் இறைச்சி. அதனால் அந்த ஆடு வளர்ப்பு தொழிலும் மிகப்பெரிய ஒன்று. புரியுதுங்களா? அவ்வளோ ஆடு நம்ம யூஸ் பண்ணுறோம் தினந்தோறும். இப்போ வந்து பறவைகள்லேயே உங்களுக்கு இன்னும் இருக்குது, காடை இருக்குது, உல்லான், கௌதாரி, இந்த மாதிரி கொக்கு, புறா, எண்ணற்ற பறவைகளை உணவாக உட்கொள்கிறோம். பறவை இறைச்சி, வான்கோழி, சாப்பிடுவாங்களா சார்? வாத்துக்கறி, வாத்து முட்டை, இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சி, பிறகு உங்களுக்கு வந்து ஆட்டு இறைச்சி, இதெல்லாம் இருக்குது. எண்ணற்ற விலங்கினங்கள் தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்குது. மான் இதெல்லாம் நம்ம போய் வேட்டையாடி சாப்பிட முடியாது. அதனால் அதெல்லாம் தடைப்பட்டு வச்சுருக்காங்க. அழிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தடைப்பட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதகுலமும் விலங்கினங்களும், மனிதகுலம் எப்படி விவசாயத்தை உணவுக்காக நம்பி இருக்கிறதோ அதே போன்று பறவை இனத்தையும் விலங்கினங்களையும் கடலையும் தங்கள் உணவுக்காக எண்ணற்ற மடங்கு நம்பி இருக்கிறது. இட்ஸ் அ பேலன்ஸ்ட் ஆக்ட். புரியுதுங்களா? அவ்வளோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள், 200 நாடுகளுக்கு மேல் இருக்கிற இந்த உலகத்தில் 200 நாடுகளிலும் கடல் சார்ந்து வாழக்கூடிய அந்த மீனவ சமுதாயத்தினர் இருக்கிறார்கள். ஃபிஷிங் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி. அதில் எவ்வளோ மில்லியன் மெட்ரிக் டன் நம்ம வந்து கடல்வாழ் உயிரினங்களை பிடித்து, நம் உணவுக்கு தேவையான உயிரினங்களை பிடித்து நாம் அதை உணவாக பயன்படுத்துகிறோம் என்பது கணக்கில் அடங்காது.
அவ்வளோ முட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோ கோழி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோ ஆடு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோ மாடு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோ பன்றி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். போயிட்டே இருக்கும் அதெல்லாம். ஆமாம் சார். அதை வந்து நீங்கள் வந்து இதனுடைய கால்குலேஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ மில்லியன் மெட்ரிக் டன் ஒரு 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 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ விவசாயத்துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 700 மில்லியனுக்கு மேலே, 700லேருந்து 750 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி தயாரிக்கிறோம். கிட்டத்தட்ட 550-600 டன் 500லேருந்து 600 டன் கோதுமை தயாரிக்கிறோம். 350லேருந்து 400 மில்லியன் மெட்ரிக் டன், இன்னொன்று மில்லியன் மெட்ரிக் டன் பால் தயாரிக்கிறோம். பால் பிரதான உணவு அல்லவா, அது வந்து உனக்கு அனிமல்லேருந்து தானே கிடைக்குது. உனக்கு வந்து பால் வந்து செடியிலேருந்து கிடைக்கலையே. அடுத்தது சர்க்கரை, 180லேருந்து 200 மில்லியன் மெட்ரிக் டன் சர்க்கரை தயாரிக்கிறோம். இந்த 4 பிரதான பொருள் விவசாயத்தில் போயிடும். கோழி, முட்டை, ஆட்டு இறைச்சி, மாடு, பன்றி இறைச்சி மற்றும் மெரைன் ப்ராடக்ட்ஸ், கடல் வாழ் உயிரினங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள். இது இல்லைன்னா முடிஞ்சது எல்லாமே. ஸோ கடைசி வரை மனிதகுலம் எப்படி தங்கள் உணவின் தேவைக்காக விவசாயத்தை நம்பி இருக்க வேண்டுமோ, அதை போன்று விலங்கினங்களின் உலகத்தையும் பறவை இனங்களின் உலகத்தையும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முட்டை மற்றும் கடல் வாழ் உயிரினங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் மட்டுமே நம்பி இருக்க முடியும். அதை விட்டு விலகினால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும். வணக்கம். இதை விட யாரும் நமக்கு வந்து நெத்தியில் அடித்த மாதிரி, நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.